குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 13ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:59 இன்றைய சந்திராஷ்டம தினம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. 13/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 13/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த வளம் நிறைந்த மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். அங்கே உங்களோட திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே வருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. தடைப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு வரும். உதவிகள் கேட்ட இடத்திலிருந்து கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைவாக இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எவ்வளோ கடினமான வேலைகளாக இருந்தாலும் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். அதே போல் கணவன் மனைவிக்குடைய ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களோட முயற்சிகள் ஏதாவது இருந்தாக்கா அது செயல் வடிவமாக இன்று உகந்த நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய திறமைக்கும் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாள் மனதில் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள் போய் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். புதிய நட்புகள் இன்றைக்கி உருவாவாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று செயல் வடிவம் ஆகும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் தடைகள் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் கண்டிப்பாக விலகி இன்று ஒரு அமைதி கிடைக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரியுடைய பாராட்டுக்கு ஆளாகுவீங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய முதலீடுகளை போட்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள்.
வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று காப்பாற்றுவீர்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரை மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக மனதில் கவலைகள் ஆட்டி வந்த பிரச்சனை இன்று குறையும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் போடும்போது மட்டும் வியாபாரத்தில் கொஞ்சம் சிந்தித்து போடுங்க. போட்டிகள் குறையும். அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வேலையாட்களிடமும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவங்களிடத்தில் சொல்லாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களிடத்தில் திணிக்காதீர்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்களில் புதுவிதமான ஒரு அனுபவங்களும் ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க, கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1/2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் வாட்டி வந்த கவலைகள் குறையும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கடன் சுமை கட்டுக்குள் வரும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு இருக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சம ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாய்வழி தந்தைவழி உறவு சொந்தங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உற்றார் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் நலத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்குங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமையும். சுபகாரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. சமுதாய பணிகள் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நீங்கள் காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். இறை சார்ந்த சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபார பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டிகள் குறையும். வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. அதே சமயத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடுகள் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்டகால நண்பர்களை சந்திப்பீங்க. புதிய புதிய நட்புகள் உங்களுக்கு அதிகமாகும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உலகெங்கும் வாழும் கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும். அடுத்தவருக்கு உதவி செய்கிறதுனா கூட யோசித்து செய்யுங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதி கொடுக்காதீர்கள். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அரசாங்க வேலை தேடிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலையிலிருந்து தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளியூரில் வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக கிடைக்கும். அதே போல் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான மனதில் சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் தயவுசெய்து இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் செய்கின்ற வேலையில் ஒரு பயம், பணிவு இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் வழியே மகிழ்ச்சிகள் தரும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு நடைபெறும்.
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல ஒரு காரியங்கள்லாம் நடைபெறும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சி மிக்க ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தவறிய வாய்ப்புகள் அலுவலகத்தில் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சக ஊழியர்கள் மேலதிகள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்லாம் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசனம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, ஒரு வெற்றி நாளாக, நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.